பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஓகே, அவங்க வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு என்ன இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பைபிள் வேதாகம பகுதியில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யோசுவா, நான் எடுத்துக்கொண்ட தியான பகுதி யோசுவா 14வது அதிகாரம். சரிங்களா? அதுல வசனங்கள் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் தான் இன்னைக்கு. ஓகே, அந்த வேத பகுதியை எடுத்து நீங்க வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த பைபிள் ஸ்டடி நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். ஒரு சின்ன டாபிக் தான், ரொம்ப அதிகமா பேசப்படாத ஒரு பெண்ணா தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. இவங்களை குறித்து நம்ம நிறைய ஃபேமஸான கேரக்டர்ஸ் இன் பைபிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல நிறைய பேரை குறித்து நம்ம பேசுவோம். ரூத், எஸ்தர், அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை குறித்து நம்ம பேசுவோம். சரிங்களா? அதாவது ரெபேக்கால், சாரால் அப்படின்னு சொல்லி. பட் அக்ஸால் பற்றி நம்ம நிறைய பேர் பேசியிருக்கிறாங்களா அப்படின்னா தெரியல. ஒரு சில பேர் பேசியிருப்பாங்க. பட் இன்னைக்கு நம்ம ஏன் அதை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த விசேஷித்த சில குணாதிசயங்கள் தான் நம்மளை இன்னைக்கு அவங்கள பற்றி தியானிக்க வைக்குது. அவங்ககிட்ட அப்படி என்ன பெரிய ரொம்ப விசேஷமாக மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு குணம் அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா, மற்றவங்க கிட்டேயும் அந்த குணங்கள் இருந்தது. பட் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த இந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் அவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல குணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்படி அவங்களை குறித்து தியானிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பின்னணியத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த அக்ஸால் யாரோடைய டாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த யோசுவால நம்ம தியானிக்கும் பொழுது யோசுவா கூடயே இருந்த ஒரு நபர், ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேப். எபுன்னேயின் குமாரனாகிய காலேப் அப்படின்னு தான் நமக்கு வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். சரிங்களா? ஸோ இப்ப யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள சுதந்திரிச்சதுக்கு அப்புறமா நிலங்களை பங்கிட்டு கொடுத்தாரு இல்லையா? அப்படி கொடுக்கும் பொழுது இந்த காலேப்புக்கு எந்த பகுதியை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்ரோன் பகுதியை கொடுத்தார். சரிங்களா? அது தேவனுடைய சொல்படி கேட்டு யோசுவா அவருக்கு அந்த எப்ரோன் பகுதியை கொடுத்தார். அதாவது அந்த எப்ரோன் பகுதியிலேயே ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பெயர் அது. சரிங்களா? தெபீர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. நம்ம இந்த தெபீரை யோசுவா என்ன பண்ணார்னா, கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அங்கே இருந்த ஜனங்களை துரத்திட்டு அவர் கைப்பற்றி கொண்டார். சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பகுதியை கானானியர்கள் மறுபடியும் தங்களோட வசப்படுத்தி கொண்டாங்க. அப்போ மறுபடியும் காலேப் என்ன பண்றாருன்னா, இந்த தெபீர் பகுதியை யாரு போய் ஜெயிச்சுட்டு வர்றாங்களோ, அந்த பகுதியை யாரு வென்று கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு என்னோட மகளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்றாரு. ஒரு இல்லைன்னா ஒரு சேலஞ்ச் மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த காரியத்தை யாரு ஜெயமா முடிச்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு என்னோட பொண்ணை அக்ஸால நான் மனம் முடித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ காலேபுக்கு இந்த ஒரு டாட்டர் தான், வேற யாருமே ஆண்களோ பெண் பிள்ளைகளோ அவருக்கு காலேபுக்கு இருந்த மாதிரி நமக்கு வேதத்துல பதிவிடப்படல. வரலாற்று பின்னணியமும் தெரியல நமக்கு. ஏன்னா அது காலேபுக்கு இந்த ஒரு டாட்டர் அப்படின்னு தான் நம்ம வேதம் சொல்லுகிறது. வேற எந்த சில்ட்ரனையும் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா அங்க மென்ஷன் பண்ணப்படவில்லை. வரலாறும் அதை பத்தி எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால நம்ம அதை வேற எதுவும் நம்ம அதை பத்தி எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இல்லை. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும், அதான் சரியாகவும் இருக்கும். ஸோ அதனால இந்த காலேபுக்கு அந்த ஒரு டாட்டர் தான், அக்ஸால் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு பெண்ணிற்கு இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த தெபீர் அப்படிங்கிற இடம், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, கீரியாத் சேபர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கீரியாத் சேபரை யாரு போய் கைப்பற்றி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பெண்ணை மனமுடித்து கொடுப்பேன், அக்ஸாலை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த சேலஞ்சை ஒத்னியேல் அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்றாருன்னா, அதை எடுத்துட்டு போய் அந்த கீரியாத் சேபரை என்ன பண்றாருன்னா தன்வசப்படுத்தி கொண்டு, அதில் மேல் யுத்தம் செய்து தன்வசப்படுத்தி கொண்டு வராரு. ஸோ காலேபு தன்னோட ப்ராமிஸ் படியே என்ன பண்றாரு, தன்னோட மகளை மனம் முடிச்சு கொடுக்குறாரு. அப்படி அவர்கள் திருமணம் செய்து கொடுக்கும்பொழுது மகளுக்கு சில நிலங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி அவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட மகளுடைய நன்மைக்காக அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பகுதியை தன்னோட மகளுக்கு கொடுக்கிறார். அப்படி அவர் கொடுத்த நிலம் ஒரு வறட்சியான பகுதியா யாருக்கு தெரியுதுன்னா, அக்ஸாலுக்கு தெரியுது. எனக்கு எங்க அப்பா ஒரு நிலம் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு என்னுடைய வசதிக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு கொடுத்திருக்கிறாரு, கிஃப்டா கொடுத்திருக்கிறார். பட் ஆனா அந்த நிலம் ஒரு வறட்சியான பகுதி.
அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு நல்ல அதற்கு நீர் வரத்து இல்லாத ஒரு பகுதியா இருக்குது இல்லையா? அப்ப எனக்கு நீர் பாய்ச்சலான சில இடங்கள் இருந்தாதான் அந்த வறட்சியான நிலத்துல நான் பயிர் செய்யவும் அதை நான் பிற்காலத்துல என்னோட சந்ததிக்கு அது ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு இடமாகவும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நிலத்தை குறித்த ஞானம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கு எப்படி வந்து பயிரிடணும், பிளஸ் அங்க அதற்கு தண்ணீர் எங்க இருந்து வருது, ஓகேவா, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சல் வந்து அதுக்கு சரியா இருக்குதா, ஸோ இதெல்லாமே அவங்க தெரிந்திருந்ததுனால் மாத்திரம்தான் அது நீர் பாய்ச்சல் அற்ற ஒரு பகுதி, அது ஒரு வறண்ட நிலம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப கணவனோடு அவங்க புறப்படும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க 19வது வசனத்துல, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். பாருங்களேன், அவங்களுக்கு வந்து எதை கேட்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. எனக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க, உடன்படிக்கையின்படி ஒரு மகளுக்கு ஒரு தகப்பன் எதை கொடுத்தாரோ அதற்கு ஏற்றார் போல அது எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நீரும் தேவைப்படும். நிலம் மாத்திரம் இருந்தா என்னால அதுல என்ன பண்ண முடியாது, அதுல பயிரிட முடியாது, அதுல வறட்சியா இருக்கும், என்னுடைய சந்ததிக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது. அதனால நீர் பாய்ச்சலான பகுதியும் இருந்தால் எனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனிடத்துல ஹம்பிளா தாழ்மையா ரொம்ப அன்பான ஒரு வேண்டுகோளாவும் அவங்க வச்சாங்க. ஸோ அவர் என்ன பண்ணாரு, காலேபு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை தந்தார். சூப்பர் இல்லையா? எவ்வளவு ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் பிட்வீன் ஃபாதர் அண்ட் டாட்டர். அண்ட் அந்த இடத்துல அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்வர்சேஷனாக தான் இருக்கு. நாம் அதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இங்க இருக்குது. அது பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், எல்லாருக்குமே இது பிரயோஜனம் வாய்ந்த ஒரு பகுதி தான் இந்த வேத பகுதி. இப்ப நீங்க கேட்கலாம், இது ஒரு காமனான அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன் தானே, இதுல இருந்து என்ன நம்ம பெருசா கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? ரொம்ப நியாயமான கேள்விதான். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஓகே, இப்போ ஒரு தைரியம் அந்த அக்சால் கிட்ட ஒரு தைரியம் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் பெண்கள் இந்த மாதிரிலாம் வந்து தைரியமா தகப்பன் இடத்துல ஒரு நிலத்தையோ ஒரு சொத்தையோ எல்லாம் வந்து வாங்க முடியாது. ஏன்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது, நியாயப்பிரமாணத்தின் காலம். சரிங்களா? அப்படியும் மீறி சில பெண்கள் தான் வந்து பேசினாங்க துணிச்சலா. அப்படி பேசப்பட்ட பெண்கள் எல்லாருமே ஒரு ரோல் மாடலா தான் இருந்தாங்க. அதுக்காக நான் எல்லாம் துணிச்சலா பேசணும், எல்லா இடத்துலையும் பேசணும்னு நான் சொல்ல வரல. சரிங்களா? நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் பேச வேண்டிய ஞானத்தையும் பக்குவத்தையும் கர்த்தர் தருவார். நாம் கர்த்தரோடு உள்ள ஒரு உறவில் சரியாக இருக்கும் பொழுது. சும்மா தேவையில்லாத இடத்துல எல்லாம் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. தேவையில்லாத இடத்துல பெண்கள் பேசாமல் இருப்பதும் நல்லது, தேவையான இடத்துல பெண்கள் பேசுவதும் நல்லது. நிறைய நேரங்கள்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, பெண்கள் நம்முடைய உரிமை, இது ஒரு பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத இடங்கள்ல அதிகமா பேசி, ஓகேவா, ஒரு நல்ல விஷயத்தையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா கெடுத்து விட்டுறாங்க. அப்படி இல்லாம, சரிங்களா, பேச வேண்டிய இடத்தில் மாத்திரம் தேவையான விஷயத்தை மாத்திரம் நாம் பேசினால் அது நிச்சயமாக குடும்பத்திற்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இப்ப நீங்க இந்த இடத்துல அவங்க என்ன தேவையான வார்த்தைகளை பேசினாங்க, ஒரு வறட்சியான நிலத்தை தகப்பன் தந்தார், அது மகளுக்கு இது போதும், அவர் கணவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல காலேபு. கணவனோட வேலை, கணவன் தான் ஒரு துணிச்சலான வீரனாவும் இருக்கிறாரு, ஆண்டவருடைய தைரியமான ஒரு விசுவாசமான ஒரு மகனாவும் இருக்கிறாரு இல்லையா? ஸோ மருமகன் பார்த்துக்குவாரு எல்லாத்தையுமே, மகளுக்கு ஒரு இடத்த கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கொடுத்ததுனால, ஆனா அவங்க பாருங்களேன், அதுல வந்து அந்த நிலம் எனக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டும், என் தகப்பன் எனக்கு கொடுத்த இடம் பிரயோஜனமா இருக்கணும், எனக்கு இல்லை என்னுடைய பின்வரும் சந்ததிக்கு அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்தாங்க. ஏன்னா பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலமோ ஒரு இடமோ ஒரு சொத்தோ ஒரு ஆசீர்வாதமோ அது யாருக்குமே அது வந்து நிச்சயமா நான் சொல்றேன், அது நன்மை இல்லை. அப்படித்தானே? அது யாருக்குமே நன்மையே இருக்காது. அது அந்த அக்சாலுக்கும் அது நன்மை இல்லை, அவங்களுடைய சந்ததிக்கும் நன்மை இல்லை, அவங்க குடும்பத்துக்கும் அது நன்மை இல்லை. அதாவது அக்சாலுக்கு இருந்த ஒரு விசேஷித்த குணம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஞானம். அந்த ஞானமும் பக்குவமும் யாரிடத்துல இருந்து வரும்? அது தேவனிடத்துல இருந்து மட்டும்தான் வரும். அந்த ஞானம், எதிர்காலத்தை குறித்த தீர்க்கமான ஒரு முடிவு, எதிர்கால சந்ததிக்கு பிரயோஜனமான ஒரு முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாராலையும் எடுத்துட முடியாது. நிறைய நேரங்கள்ல ரொம்ப ஹேசியா எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்னால வந்து எதிர்கால சந்ததி பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு தான் போயிருக்கே தவிர, விசுவாசிகளா இருக்கட்டும் அவிசுவாசிகளா இருக்கட்டும், நம்முடைய முடிவு நாம் இப்போ தற்காலத்துல எடுக்கக்கூடிய முடிவு பிற்காலத்தில் ஆசீர்வாதமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிறைய நேரங்கள்ல இருக்கிறதே கிடையாது. அதனாலதான் குடும்பத்துக்குள்ளார
ஆசீர்வாத குறைச்சல், பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்கள், சரிங்களா? தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் நல்ல பலமா இருக்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், தற்காலத்துல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் பிற்காலத்தில் ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதம் நான் வெறும் பொருளாதார ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் சொல்லல, இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதங்களை மாத்திரம் நான் சொல்லல, ஆவிக்குரிய ரீதியான ஆசீர்வாதம். தேவனோடு உறவு கொண்டுள்ள ஒரு பெண், இங்க நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது, இப்ப தகப்பன் அப்படின்னு நம்ம காலேபை எடுத்துக்கிறோம் இல்லையா? நம்ம இப்ப யாரை நினைக்கலாம்? பிதாவாகிய தேவன், சரிங்களா? தேவன் நமக்கு ஆல்ரெடி நிறைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இம்மிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு. அதை நம்ம சரியான விதத்துல ஹேண்டில் பண்ணும் பொழுது, பிளஸ் அதுக்கு என்னெல்லாம் இன்னும் நம்ம ஆடட் பெனிஃபிட்ஸா என்னெல்லாம் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா, இப்ப ஊழியம் செய்வதற்கு தேவன் சில பேருக்கு கிருபை கொடுத்திருப்பார். அந்த ஊழியத்திற்கு எனக்கு தேவையான காரியம் என்ன? என்னுடைய வெளிப்பாடுகள், வரங்கள், வேதத்தை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சிறப்பான வரங்கள், ஞானங்கள், இதெல்லாம் நம்ம தேவனிடத்துல இருந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம். இப்ப இம்மைக்குரிய காரியங்கள் என்ன? நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு எதெல்லாம் நமக்கு தேவை? ஞானம் வேணும், முடிவெடுக்கக்கூடிய திராணி வேணும், நம்ம சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான தேவைகள் இருக்கிறது. அதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல இருந்து நம்ம ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் கேட்க வேண்டும். நம்ம கேட்க தேவையானதை விட்டுட்டு பல நேரங்கள்ல பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், தேவையில்லாத நிறைய கேட்போம். அதாவது ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், அது இது நிறைய கேட்போம். கேட்க வேண்டாம்னு நான் சொல்லலை, கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட எதை வேணாலும் கேட்கலாம், அவருடைய சித்தப்படி கேட்கலாம். ஆனா நம்ம நிறைய நேரங்கள்ல கேட்க வேண்டியதை விட்டுறோம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இம்மைக்கு நமக்கு என்ன தேவை? நம்முடைய குடும்ப காரியங்கள், நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகள் தெய்வ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா வளர்க்கணும். அதற்கேற்ற ஞானம் வேண்டும், ஊழியத்திற்கு தேவையான கிருபை வேண்டும், நம்முடைய போராட்டத்துல நம்ம விசுவாசமாய் அதை மேற்கொள்ளக்கூடிய விசுவாசத்திற்கான பலன் வேணும், உறுதி வேணும், பரிசுத்த ஆவியானவரோட ஒத்தாசை வேணும். இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவைப்படும் பொழுது தேவன் கொடுப்பார். அதெல்லாம் ஒரு ப்ரொவிஷன் தான் இல்லையா? அது தேவன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொடுத்துட்டே தான் இருப்பார். இவங்க எப்படி கேட்டாங்க அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்களேன், அவங்களோட ஃபியூச்சரிஸ்டிக்கா, அதாவது என்னோட ஃபியூச்சர், என்னோட சந்ததி எப்படி இருக்க வேண்டும், அதற்கான காரியங்களை அவங்க கேட்டாங்க. இங்க நம்ம நிலம் அவங்க கேட்டாங்க, அவங்க நீர் பாய்ச்சலான இடத்த கேட்டாங்க, அப்ப நானும் போய் ஆண்டர்கிட்ட கேட்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த பகுதி, வேத பகுதியை நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்தித்து எதற்காக அவங்க கேட்டாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காக கேட்டாங்களா? இல்ல, உடன்படிக்கைக்குள்ளதான் கேட்டாங்க. ஒரு நிலத்தை கொடுத்தாரு, அந்த நிலம் பிரயோஜனப்படாமல் போய்விடும். அப்ப அதுக்கு என்ன தேவை? அந்த நிலத்திற்கு நீர் தேவை. நீர் இருந்தாதான் அந்த நிலத்தை பயிரிட்டு அதுல அவங்க என்ன பண்ண முடியும்? விவசாயம் செய்ய முடியும். சோ அதற்கேற்ற ஒரு காரியத்தை தான் அவங்க கேட்டாங்க. இன்னைக்கு தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ, உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், ஒரு வேலையை கொடுத்திருக்கலாம், நமக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, அப்புறம் நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறாரு, ஒரு பிசினஸை கொடுத்திருக்கிறாரு, இல்லை என்றால் நமக்கு வேற படிப்பு காரியங்களை கொடுத்திருக்கிறாரு, என்ன வேணாலும் இருக்கலாம். நமக்கு தேவன் இப்போ எதை ஆசீர்வாதமா நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம சிந்திப்போம். அந்த காரியத்துல மேற்கொண்டு அதை நான் மேற்படுத்துவதற்கு என்னெல்லாம் எனக்கு தேவையாக இருக்கிறது, இப்போ இது இருந்தா இது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இந்த கேள்விகளை கேட்பதற்கு கூட பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ள இருந்து செயல்படுவார். அப்ப நம்ம இதற்கு எனக்கு இந்த மாதிரியான காரியங்கள் தேவை, என்னோட பிசினஸ்க்கு இந்த மாதிரி ஞானம் வேண்டும், பக்குவம் வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். என்னோட ஊழியத்திற்கு, சரி இந்த ஊழியத்தை நான் இன்னும் மேம்படுத்துவதற்கு எனக்கு இந்த மாதிரியான வரங்கள் வேண்டும், எனக்கு பலன் வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகள் வேண்டும், இதெல்லாம் நம்ம கேட்கலாம். இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளா தான் கேட்கிறேன். அவங்கவுங்க வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப ஞானம், தைரியம், அதே போல் நமக்கு எதை கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பக்குவம். அவங்களுக்கு அவங்க கொடுத்த நிலம் திருப்தியா தான் இருந்துச்சு. தேவன் பெண்களை புறக்கணிப்பதில்லை. அது பழைய ஏற்பாட்டு காலமா இருக்கலாம், புதிய ஏற்பாட்டு காலமாகவும் இருக்கலாம். சில நேரங்கள்ல பிசாசானவன் தான் பெண்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸையும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தையும் கொடுத்து நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்து, குற்ற மனசாட்சியை கொடுத்து, நீ இந்த பாவம் செஞ்சிருக்க, அது செஞ்சிருக்க, நீ தகுதியற்றவள், நீ புறக்கணிக்கப்பட்டவள், தள்ளப்பட்டவள், எதுக்குமே நீ லாயக்கில்லை, எதையுமே கேட்க உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவானா, சில நமக்குள்ள பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொய்களை திணித்து விடுகிறான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிசாசானவனுடைய பொய்க்கு நாம் செவி கொடுக்கிறோமோ? நம்முடைய கர்த்தராகி இயேசுவானவர் நமக்கு சிலுவையில மரித்து
உயிர் தெழுந்து பெற்று கொடுத்த அந்த ரட்சிப்பின் ஸ்லாக்கியத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோமா, அல்ல அதை நம்புறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லா பெண்களையுமே சொல்றேன், ஈவன் நான் இதை கண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆண்களையும் சேர்த்து தான் சொல்றேன். விசுவாசி என்கிற ஒரு நாம் இன்றைக்கு இந்த அக்சாலோட ஸ்தானத்துல இருக்கிறோம். அக்சால் எப்படி தன்னுடைய தகப்பன் இடத்துல போய் தேவையானதை உடன்படிக்கைக்குள்ளாக, பேராசையில இல்ல, உடன்படிக்கைக்குள்ளேயே அவங்க எப்படி தேவையானதை கேட்டாங்களோ அதே போல இன்றைக்கு இயேசுவானவர் பிதாவாகிய தேவன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு பண்ணின அந்த உடன்படிக்கை ஆகிய ரட்சிப்பா இருக்கட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், இம்மைக்குரிய காரியங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உடன்படிக்கையை மீறாமல் பிதாவாகிய தேவனிடத்துல புத்திர சுபிகாரத்தோட உரிமையாகவும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும், ஓகேவா, அதிகமான ஒரு பேராசை இல்லாத தேவையான காரியங்களை தேவனிடத்துல ஞானத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். அதுக்குதான் இந்த அக்சாலோட வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பிதாவானவர் ஆல்ரெடி அறிந்துதான் வைத்திருக்கிறார். ஆனாலும் நம்ம பிள்ளைங்க போய் பிதாவாகிய தேவனிடத்துல கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பல நேரங்கள்ல அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு நம்ம உலக பிரகாரமான காரியங்களை கேட்கிறோமே தவிர, அதுவும் தேவைதான், அது நிச்சயமா ஆண்டவர் நமக்கு தருவார். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம எத்தனை தடவை கேட்டிருக்கோம்? கேட்டு பார்ப்போம், நிச்சயமாக தேவன் தருவார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்யக்கூடிய சத்துவத்தையும் பலனையும் ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னால பேச முடியாது, என்னால போய் ஒரு சுவிசேஷ ஊழியம் பண்ண முடியாது, எனக்கு இந்த ஊழியம் சிறந்ததா அப்படின்னு நிறைய கேள்விக்குறிகள் இருக்கும். நிச்சயமாக சொல்றேன், ஆண்டவர் ஆகிய தேவன் நமக்கு ஊழியம் செய்வதற்கான பக்குவமும் ஞானமும் திராணியும் அறிவும் நமக்கு தேவன் நிச்சயமா தருவார். சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், விசுவாசிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நிச்சயமா தருவார். அதே போல பெண்கள், நாங்க எங்கெங்க வெளியே போய் ஊழியம் செய்ய முடியும், எங்களுக்கு அதெல்லாம் வராது, வீட்டுல இருந்தே நாங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா ஜெபிக்கலாம். உங்க குடும்பத்துக்கு உத்தரவாதமாக நீங்க ஜெபிக்கலாம், உங்க சபைக்கு உத்தரவாதமாக ஜெபிக்கலாம், சமுதாயத்திற்கு உத்தரவாதிகளாக நம்ம ஜெபிக்கலாம், நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை வைத்துக்கொண்டு. அதுக்கு தேவனிடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஒத்தாசை கேட்கலாம். என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், என் தேசத்திற்காக, என் சமூகத்திற்காக, என்னுடைய ஊருக்காக, என் குடும்பத்திற்காக நான் நிற்பேன், திறப்பின் வாசல்ல நின்று நான் ஜெபிப்பேன் என்று ஜெபிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான காரியங்கள் வேண்டும். அதே போல நமக்கு தெரிந்த நம்முடைய நண்பர்கள், நம்முடைய நமக்கு பழக்கப்பட்டவங்க யாராவது இன்னும் தேவனை அறியாதவர்கள் இருந்தார்கள் என்றால் தேவனுடைய அன்பை அவர்களுக்கு சொல்லும்படியான ஞானத்தையும் பக்குவத்தையும் சொல்லலாம். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல நமக்கு தேவன் சில வெளிப்பாடுகளை கொடுப்பார். இல்லை நீங்க பைபிள் ஸ்டடி எடுக்கிறீங்க, இல்லை நீங்க வந்து சர்ச்ல வந்து நீங்க வந்து ஒரு பைபிள் டாபிக் நீங்க ஷேர் பண்றீங்க, என்ன காரியமா இருந்தாலும் தேவன் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, இம்மைக்குரிய காரியங்கள் நமக்கு அப்பப்ப என்னென்னலாம் தேவையோ அதையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், உடன்படிக்கையை மீறாமல். உடன்படிக்கை சொல்றீங்களே, என்ன உடன்படிக்கை? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டார். இதுதான் ஒரு முக்கியமான உடன்படிக்கை. முடிவு பரியந்தம், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் தேவன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அவர் கூடவே இருந்தா, நம்முடைய படகில் அவர் பிரயாணம் பண்ணா அவருக்கு நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நோய்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாமே தெரியும். தெரிந்திருக்கும் பொழுது, நான் கூடவே இருப்பேன்னு சொன்னவர் கூடவே தான் இருக்கிறார். ஆனாலும் புயல் வரும், ஆனாலும் சிக்கல்கள் வரும், போராட்டங்கள் வரும். அந்த சீஷர்கள் வந்து படகுல இருக்கும் பொழுது, அவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது பயந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி பயம் இல்லாமல் தைரியமாக, வாக்களித்தவர் உண்மையுள்ளவர், அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம தொடர்ந்து நம்முடைய காரியங்களை செய்து கொண்டே இருந்தால் நாம் உடன்படிக்கைக்குள்ளாதான் இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, சரிங்களா? ரட்சிப்பின் உடன்படிக்கையே முடிவு பரியந்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஓடிக்கொண்டே இருப்போம், போராட்டத்தை போராடுவோம், நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஓட்டத்தை முடிப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். அக்சால் மாதிரி இன்னைக்கு பிதாவாகிய தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாடுவோம், கேட்போம், பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி வாழும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, அக்சால் வந்து காலேபுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகளா மாத்திரம் இல்ல, கீழ்ப்படிதல் உள்ள உண்மையான ஒரு மகளாவும் இருந்தாங்க. அப்படி நாம் பிதாவாகிய தேவனுக்கு நல்ல பிள்ளைகளாக ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளை நாம் எதை கேட்கிறோமோ, கேட்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிற தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார்.
எல்லாத்துக்கும் மேல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த இம்மையில் நாம் பெற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்தை இங்கேயே சுதந்திரித்து வாழக்கூடிய கிருபைகளையும் நமக்கு தருகிறார். அடுத்து இன்னொரு கேரக்டரை பத்தி நம்ம இன்னொரு வேத பகுதியில நம்ம சந்திக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. தேங்க்யூ.